எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் பொட்டேட்டோ நம்ம பால் தாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சமான நம்ம பன்னீர் பொட்டேட்டோ தாங்க இன்றைக்கி வச்சு நம்ம எப்படி நம்ம பால்ஸாக ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறதாங்க பார்க்குறோம். ரொம்ப எம்மியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இது சீஸ் வச்சும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் இந்த அளவு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து நான் இன்றைக்கி வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். இப்போ குட்டி குட்டியாக நம்ம பீசஸாக போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாங்க. நல்லா மசிச்சு விடுங்க. ஒரு அதில் கட்டி நம்மளுக்கு ஒரு சின்ன கட்டி கூட இருந்தால் கூட நம்மளுக்கு பால் பிடிக்கும் போது நம்மளுக்கு கையில் தென்படும் போது உருண்டை பார்த்திங்கன்னா அதாவது வெடிப்பு விடுறதுக்கு காரணமாக இருக்கும். அதனால் நீங்கள் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கையிலேயே நல்லா மசிச்சு கட்டி இல்லாமல் நசுக்கி மசிச்சு வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா ஒரு உருளைக்கிழங்குக்கு நான் 100 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். 100 கிராம் பன்னீர் ஒரு உருளைக்கிழங்குக்கு கரெக்டாக இருக்கும். போட்டு இதே நல்லா நம்ம ரெண்டையுமே நம்ம ஒன்று சேர அளவுக்கு ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல், ஏன்னா நம்ம பன்னீர் துருவும் போது லேசாக கட்டி விழுகும். அதையும் நம்ம கையிலேயே உடச்சி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் சைஸ் ஆனியன், பெரிய சைஸ்லேயுமே ஆஃப் ஆனியன் குட்டி குட்டியாக நறுக்கங்க. மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், அதாவது மிக்ஸ் கிரேப்ஸ் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சில்லி ஃப்ளாக்ஸ் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன். பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். இப்போது கார்ன்ஃப்ளவர் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரத்தும் நம்ம உப்பு பார்த்திங்கன்னா அந்த 1/4 டீஸ்பூன் போதும். நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு கூட உப்பு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுவே நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கையில் ஒட்டும் பன்னீர் போட்டிருக்கனால. அதனால் கையில் கொஞ்சமாக ஆயில் தடவி கூட நல்லா நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு பால் மாதிரி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு 5 நிமிஷம் வைங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவு மைதா மாவு, 2 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு. இது நம்ம வெறும் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் நம்மளுக்கு வெறுமனை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சம் மிளகுத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், இது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நம்ம பால் மாதிரி அதில் மேலே கோட்டிங் பண்ணும்போது கொஞ்சம் இதனோட அந்த காரம் உப்பு எல்லாம் நம்ம சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு விஸ்க் இருந்தால் கூட நல்லா வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிப்படாமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் இருக்கணும். பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு மேலே கோட்டிங் பண்ணும்போது அந்த பாலில் நம்மளுக்கு அந்த கோட்டட் ஒட்டு மைதா மாவு கார்ன்ஃப்ளவர்லாம். இப்போ இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் பிரெட் க்ரம்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். பிரெட் க்ரம்ஸ் இல்லைனா நாங்கள் அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் இருந்தாலும் நீங்கள் நுணுக்கி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டேன். அந்த பால் எல்லாம் குட்டி குட்டியாக இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன பாலாக உருட்டிட்டு மாதிரி மைதா மாவில் ஃபஸ்ட்டு கோட் பண்ணிக்கோங்க. நல்லா இதில் மைதா மாவில் பரட்டி எடுத்து இதில் நம்ம பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கலாம். மைதா மாவில் பரட்டும் போது நீங்கள் அதிலேயே கை வச்சு நீங்கள் பரட்டினீங்கன்னா மறுபடியும் நம்ம இந்த பிரெட் க்ரம்ஸில் வைக்கும்போது நம்மளுக்கு கை மறுபடியும் ரொம்ப டேர்ட்டியாக நம்ம ஸ்பூனில் கோட் பண்ணிவிட்டு இதில் பண்ணிக்கோங்க. இப்போது பிள்ளைங்களுக்கு ரொம்ப விருப்பம்னா இந்த மாதிரி சீஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டி க்யூபாக கட் பண்ணிவிட்டு பால் பண்ணிவிட்டு ரவுண்ட் பண்ணி அதில் நடுவில் வச்சு நல்லா மேலே மூடி போட்டு நம்ம அந்த கையில் மாவுலையே நல்லா மேலே மூடிடுங்க. கொஞ்சம் கூட அந்த நம்மளுக்கு சீஸ் வெளியே தெரியக்கூடாது. மொசரல்லா சீஸ், பீடர் சீஸ் எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பால் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மைதா மாவில் ஒரு கோட் பண்ணிவிட்டு அடுத்ததாக இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ்லையும் போட்டுட்டு மறுபடியும் கூட நீங்கள் மைதா இதில் பண்ணலாம். பட் ஆனால் இது சீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியே வராது. அந்த அளவுக்கு கெட்டியாக தான் இருக்கும். நம்ம ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் நம்ம பொரிக்க போகிறோம். இப்படி எல்லா பாலையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வைங்க மேக்ஸிமம். இது மாதிரி நீங்கள் ஒரு டப்பாவில் கூட நீங்கள் இதை அப்படியே ஸ்டோர் பண்ணிவிட்டு காலையில் பண்ணி வச்சுட்டு கூட குழந்தைங்க நம்ம ஈவினிங் வரும்போது நம்ம எடுத்து இந்த மாதிரி சூடாக எண்ணெயில் பொரிச்சு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சீஸ் பார்த்திங்கன்னா ஏன்னா இல்லைனா உருகிடும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலன்னா இந்த மாதிரி எண்ணெயில் பாயில் பண்ணிக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா சூடாக இருக்கும்போது நம்ம பால்ஸை போட்டுக்கலாம், உருண்டைங்களை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வேக வைக்கும் போது தான் உங்களுக்கு பால்ஸ் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வேகும். ரொம்ப ஹைலேயும் இல்லாமல் ரொம்ப சிம்லேயும் இல்லாமல் நார்மலாக மீடியமில் வச்சு வேக வைங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌனிஷாக வர வரையும் வேக வைங்க. மேலே பார்த்திங்கன்னா அந்த பபிள்ஸ் ஃபுல்லாக அந்த எண்ணெயிலேருந்து வர பபிள்ஸ் கொஞ்சம் நம்மளுக்கு
அடங்கி கிடைக்கும். ஃபஸ்ட்டு போடுற அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் கம்மியானோன்னே ஓகே ஓரளவுக்கு வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சூப்பராக சுட சுட நம்மளுக்கு பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் பன்னீர் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சர்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.